ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க சோஷியலி கனெக்டடா இருக்கீங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, வயசான பாட்டிங்க வெளியே உட்காந்துட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த சோஷியல் கனெக்ஷன் வந்து 5 இயர்ஸ் நம்மளோட ஏஜ் ஃபேக்டரை, அதாவது பிரெயினோட ஏஜ் ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால அட்லீஸ்ட் எவ்ரிடே ஒருத்தரோடையாவது ஒரு போன்ல பேசுறது, வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்றது, மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன கெட் டுகெதர், இந்த மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா எகெயின் தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து சோஷியல் கனெக்ஷன், ஃபோர்த் ஃபேக்டர். ஃபிஃப்த் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அடிக்குவேட் ஸ்லீப். நிறைய பேர் வந்து ஸ்லீப்புங்கிறது ரெஸ்ட்டுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெஸ்ட் மட்டும் இல்லைங்க, ரீஜுவனேட் பண்றதுக்கு பிரெயினுக்கு முக்கியமான டைம் எது அப்படின்னு சொன்னா ஸ்லீப். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சமயத்துலதான் பிரெயின் வந்து நம்ம மெமரி எல்லாம் கன்சாலிடேட் பண்ணுது. ஸோ அது ஒண்ணு. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், சில டாக்ஸிக் புரோட்டீன்ஸ், அமைலாய்ட் பீட்டா புரோட்டீன், அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்றது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்ல தாங்க. ஸோ அதனால ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டா இருக்கணும், 7 to 8 hours இருக்கணும் அப்படிங்கிறது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சிக்ஸ்த் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மள பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே நம்மளுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணாது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சுத்தம். அதனால அது ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் வந்து கண்டினியூஸா இருக்கும்போது அது இன்ஃபிளமேஷனை ஜாஸ்தி பண்ணி நம்ம ஹிப்போகேமஸ், அது வந்து நம்மளோட மெமரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன், அதை ஷ்ரிங்க் பண்ண வச்சிரும். பிளஸ் நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, காக்னேட்டிவ் கெப்பாசிட்டி எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க ஒரு நேச்சுரல் வாக் போறதோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்றவங்களோட பேசுறது, பழகிறது, புதுசா ஏதாவது கத்துக்கிறது, டீப் பிரீதிங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு கிராட்டிடியூட் ரிஃப்ளெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.